கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை காலை பொழுதிலே மீண்டும் அவருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து ஆண்டவரை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கும்படி கடவுள் நமக்கு பாராட்டியிருக்கிற இரக்கத்திற்காக, கிருபைகளுக்காக, தயவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த அதிகாலை தொழுகையிலே நேரடியாக முகநூல் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்ப பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரிய கடவுள் நாமத்துள்ளது. ஆமேன். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, நீர் எங்களை நேசிக்கிறபடியினாலே உம்முடைய நேசகுமாரன் கிறிஸ்து இயேசுவை இந்த உலகத்திற்கு தந்து அவர் பாடு, மரணம், உயிர்த்தெழுதலின் வழியாக எங்களுக்கு தருகிற நிலை வாழ்வுக்காக, ஆண்டவர் எங்களுக்கு தருகிற பரலோக வாழ்வின் பாக்கியங்களுக்காக, ஆண்டவரை இந்த உலகத்திலும் நாங்கள் நிறைவோடு, சமாதானத்தோடு, மகிழ்வோடு வாழ்வதற்கு, உம்முடைய பிள்ளைகள் என்று வாழ்வதற்கு நீர் உம்முடைய வசனத்தையும் தூயாவின் பலத்தையும், ஆண்டவரே நீர் திரு அருள் சாதனைகளையும் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இதனாலிலும் எங்கள் விசுவாசத்தை சீர்தூக்கி பார்க்கவும், உயிர்த்தெழுந்த ஆண்டவரிலே, அவருடைய வார்த்தையிலே நாங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து எங்கள் வாழ்வை உமக்கு பிரியமாய் அர்ப்பணிக்க அருள்தாரும். இந்த காலை வேளையிலும் நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற, இணையதள வழியாக இந்த தொழுகையிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகிற யாவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாது பணிந்து கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 321வது பாடல். பத்தொன்பதாவது சங்கீதத்தை நாம் முறையாக படிப்போம். பாடல் புத்தகத்தில் 149வது பக்கம். சங்கீதம் 19. வானங்கள் கடவுளின் மகிமையை பிரஸ்தாபிக்கின்றன, ஆகாய மண்டலம் அவர் கரங்களின் கிரியை விவரிக்கிறது. அவைகளுக்கு சத்தமும் இல்லை, பாஷையும் இல்லை, அவற்றின் தொனி கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளன் போல் இருக்கிறது. பராக்கிரமசாலி போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது.
கர்த்தரின் பிரமாணம் உத்தமமானது, அது புது உயிர் கொடுக்கிறது. கர்த்தரின் சாட்சியம் நம்பப்படத்தக்கது, அது பேதையை ஞானியாக்குகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமானது, அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தரின் நியாய தீர்ப்புகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு விலகி குற்றமற்றவனாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமீன். இந்த நாளிற்கென்றே வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி ஏசாயா இறைவாக்கினரின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8 முதல் 13 முடிவுள்ள வசனங்கள். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8 துவங்கி 13 முடிவுள்ள வசனங்கள். ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 13 முடிய. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முள்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்றார் என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 13 துவங்கி 27 முடிவுள்ள வசனங்கள். இப்படியாக வாசி கேட்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல். அவர்களில் 2 பேர் அன்றைய தினமே எருசலேமுக்கு 7-8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டு நடக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை இன்னாரென்று அறிந்து கொள்ளாதபடி அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களிடம், நீங்கள் வழிநடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற இந்த காரியங்கள் என்னவென்று கேட்க அவர்கள் முகம் வாடி நின்று விட்டார்கள். அவர்களில் கிளியோப்பா எனப்பட்ட ஒருவன் எருசலேமில் தங்கியிருந்தும் இந்நாட்களில் அங்கு நடந்தவைகளை நீர் மாத்திரம் அறியாமல் இருக்கிறீரோ என்று பதில் சொன்னான். அவர் எவைகள் என்று கேட்க அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை பற்றிய சங்கதிகளே, அவர் கடவுளுக்கு முன்பாகவும் எல்லா ஜனத்திற்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியாயிருந்தார். பிரதான ஆசாரியரும் நம்முடைய அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக ஒப்புக்கொடுத்து சிலுவையில் அறைந்தார்கள். நாங்களோ இஸ்ரவேலை மீட்கப் போகிறவர் இவரே என்று எதிர்பார்த்து நம்பியிருந்தோம். அதுவுமன்றி இவைகள் சம்பவித்து இன்று 3ஆம் நாள் ஆயிற்று. அது மாத்திரமல்ல, எங்களை சேர்ந்த சில ஸ்திரீகளும் அதிகாலமே கல்லறைக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்கப்படினார்கள். எங்களோடு இருந்தவர்களில் சிலர் கல்லறைக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே இருக்க கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, புத்தி இல்லாதவர்களே,
தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் நம்ப மாட்டாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபட்டு தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசையிலும் சகல தீர்க்கதரிசிகளிலும் இருந்து தொடங்கி எல்லா ஆகமங்களிலும் தம்மை பற்றி எழுதியிருக்கிறவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்பதை நம்முடைய விசுவாசத்தை சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தை படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகி கடவுளுடைய வலது பாசை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுத்துடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசி கேட்டேன். லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, புத்தி இல்லாதவர்களை, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் நம்ப மாட்டாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்றார் என்பது. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கடவுளை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரில் உறுதியான நம்பிக்கையற்ற மக்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாடுகிறோம். எங்களை அச்சுறுத்துகிற பயமும் எங்களை மேற்கொள்ளுகிற கவலைகளும் எங்கள் வாழ்வுகளிலே நாங்கள் எதிர்பாராமல் சந்திக்கின்ற இழப்புகளும் எங்கள் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து வருகின்ற துன்பங்கள் துயரங்களிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரில் இருக்கிற நம்பிக்கையை இழந்து போக மக்களாக இருக்கிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரிலே உறுதியான விசுவாசம் உடையவர்களாய் வாழ்வதற்கு எங்களை பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறை வாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தாரே என்று அழைக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தம்முடைய பாடு மரணம் தாம் உயிர்த்தெழுவோம் என்கிற காரியத்தை திரும்ப திரும்ப இயேசு தன் மரணத்திற்குள்பாக சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிறார். லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பிடுகிற பொழுது 3 முறை சொல்கிறார். 9ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலும், 9ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலும், 18ஆம் அதிகாரம் 31 துவங்கி 33 முடிவுள்ள வசனங்களிலே நான் பார்த்தால், இயேசு தம்முடைய மரணம் எவ்விதமாய் பாடுபட வேண்டும், மரிக்க வேண்டும், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் என்கிற சத்தியத்தை சீஷர்களுக்கு சொன்னார். அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. லூக்கா 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனங்களில் எல்லாம் அவர்கள் சொன்ன உடனேயே சீஷர்களுடைய பதில் பார்க்கிற பொழுது அவர்கள் புரிந்து கொள்ளாததை போல, அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை சீஷர்கள் விரும்பிக் கொள்ளாததை போல லூக்கா குறிப்பிடுகிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் எதிர்பார்த்தது என்ன, அல்லது நாம் இன்றைக்கு எதிர்பார்க்கிறது என்ன? லூக்கா சொல்லுகிற பொழுது 24ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களிலே லூக்கா குறிப்பிடுகிறார், அவர் ரோமர்களுக்கு எதிர்த்து போரிட்டு எங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். இயேசு யூதருக்கு ரோம அரசிலிருந்து ஒரு விடுதலையை தருவார் என்று அவரை பின்பற்றிய திரளானவர்கள், ஏன் அவருடைய சீஷர்கள் கூட எதிர்பார்த்திருந்தார்கள். அது நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தபடி அப்படி நடக்கவில்லை. அது அவர்களுக்கு ஏமாற்றத்தையும் விரக்தியையும் தருகிறது. ஏன் இவ்வளவு அவரை நம்பினோமே, அதனால தானே அவர் கூட நம்ம போனோம், ஒரு விடுதலை நமக்கு கிடைக்கும், ஒரு சுதந்திரம் கிடைக்கும், ஒரு மாற்றம் நம்முடைய தேசத்தில் உண்டாகும் என்று எண்ணினோமே என்று அங்கலாய்க்கிற சீசர்களை பார்க்க முடிகிறது.
ஆகவேதான் இயேசுவோடு சஞ்சரித்து பயணித்து வாழ்ந்தவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. மரியாள் இயேசுவை தோட்டக்காரன் என்று எண்ணுகிறாள். சீஷர்கள் இயேசு கடலில் நடந்து வருகிறது கண்டு ஆவேசம் என்று சொல்லி பயப்படுகிறார்கள். எம்மாவூருக்கு பயணப்பட்ட சீஷர்கள் இயேசு தங்களோடு சம்பாஷித்தும் அவரை இயேசு ஆண்டவர் என்று அவர்களுக்கு அறிந்து கொள்ள முடியவில்லை. அருமையான, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் இப்படித்தான். அவநம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் சரியாய் புரிந்து கொள்ள, கிரகித்து கொள்ள, உணர்ந்து கொள்ள நாம் தவறுகிறோம். நம் முன்னில் இருக்கிற, நம்மோடு கூட நடந்து வருகிற, நம்மோடு பேசுகிற ஆண்டவரை நாம் இனம் கொண்டு கொள்கிறதில்லை. காரணம், பழமொழி சொல்வார்களே, கை கேட்டினது வாய் கேட்டவில்லை என்று சொல்வார்கள். நம்முடைய பக்கத்தில் தான் இருக்கிறது, நமக்கு மிக நெருங்கி இருக்கு. ஆனால் அதனுடைய தாக்கம் நம்முடைய வாழ்வை எந்த விதத்திலும் பிரதிபலிக்க அல்லது எந்த விதத்திலும் நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கு அது போதுமானதாக இல்லை. இன்றைக்கு நாம் எம்மாவூர் சீடர்களைப் போல நடைப்பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ வருகிறோம், போகிறோம், ஏதோ ஆலயத்திற்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், காணிக்கைப்படுகிறோம், போகிறோம். இப்படி ஒரு நடைப்பிணங்களாகவே இருக்கிறோம். ஒரு பற்று இல்லாத மக்களாகவே நாம் இன்றைக்கு இருக்கோம். ஏதோ கடமைக்காக வாழ்ந்தோம், ஏதோ மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், புத்தி இல்லாதவர்களே, அறிவில்லாதவர்களே, நீங்களெல்லாம் முட்டாள்களா? இவ்வளவு ஆண்டவர் தம்மை முழுமையாய் நான் உங்களுக்கு காண்பித்தேன் என்று காயப்பட்ட கரங்களை, என் விழாவை, என்னுடைய பாடுகளை கண்டு என் உயிர்த்தல் அனுபவத்தை சந்தித்த நீங்கள் ஏன் இன்னும் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்கிற கேள்வியை முன்வைக்கிறார். இந்த பகுதியிலே 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஒன்று, பார்வையில் தெளிவு பெற்ற சீஷர்கள். இரண்டாவது, சிந்தனையில் மாற்றம் தந்த இயேசு. மூன்றாவது, செயலில் மாற்றம் பெற்ற சீடர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற தெளிவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை சந்தித்து, ஏன் உங்கள் முகம் வாட்டலாக இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, ஏன் உங்கள் முகம், அவர் சொல்லுகிறார் பாருங்கள், 16-17 வசனங்களிலே, நீங்கள் பேசுகிற காரியம் என்ன என்று கேட்கிற பொழுது அவர்கள் முகம் வாடி நின்றார்கள் என்று சொன்னார். முகம் வாடி நின்றார்கள் என்று சொன்னால் பொருள் என்ன? சோகத்தோடு கவலைகளோடு வாழ்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சீஷர்களுக்கு தந்த படிப்பினை, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். எதை உண்போம், எதை உடுப்போம், என்ன நடக்கப் போகிறது? நீங்கள் கவலைப்படுவதனால உங்கள் உயரத்தை ஒரு அடி கூட்டவோ குறைக்கவோ முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே ஏன் அதை அறிந்தும் கவலைப்படுகிறீர்கள்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கவலை மேற்கொள்ளுகிறது. அப்படி வார்த்தை ஏசாயா 55 அழகாக சொல்கிற, உங்கள் நினைவுகள் அல்ல. கடவுள் அவருடைய வார்த்தைகளை தந்து அதன் நோக்கத்தை நிறைவேற்றாமல் போகாது. ஆனால் நாம் கடவுளுடைய வார்த்தைகளை, வசனங்களை நம்ப மனமற்றவர்களாக இருக்க, இயேசு, மோசே தொடங்கி தீர்க்கதரிசன ஆகமங்களை எல்லாம் அவர்களுக்கு விவரித்து சொல்லுகிறார். அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு நம்முடைய கண்கள் கிறிஸ்துவை காணாதபடி, நம்முடைய காதுகள் கிறிஸ்துவை கேட்காதபடி, நம்முடைய உணர்வுகள் கிறிஸ்துவை உணர்ந்து கொள்ளாதபடி மறைக்கப்பட்டிருக்கிறது. உலகம், பாவம், மாம்ச எண்ணங்கள், சிந்தனைகள், இவைகளெல்லாம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் உணர்ந்து அனுபவிக்க முடியாதபடி மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு மிகவும் சமீபமாய் வருகிறார். கடவுள் தம்முடைய வசனத்தை நமக்கு தருகிறார். யோவான் நற்செய்தியாளர் 5ஆம் அதிகாரம் 32 வசனத்திலே, வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள், ஏன் என்றால்
அதிலே நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி நம்மை வாழ்விக்கிற, நமக்கு நம்பிக்கை தருகிற வார்த்தை கடவுளுடைய வசனம். ஆனால் கடவுளுடைய வசனங்களை நாம் எந்த அளவிற்கு நம்பிக்கை கொண்டு போயிருக்கிறோம்? நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மையும் பார்த்து அறிவிலிகள் என்று சொல்லுவார். ஓசையா தீர்க்கதரிசி சொல்லுகிற பொழுது 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லுகிறார். வேதத்தின் மகத்துவங்களை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். சங்கீதம் 19 சொல்கிற வானங்கள், பூமிகள், கடவுளுடைய படைப்புகள் எல்லாம் அவருடைய கிரியை பிரஸ்தாபிக்கிறது. ஆனால் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் அவரை பிரஸ்தாபிக்கிறதில்லை. காரணம் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை தருகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கை துடுப்பில்லாமல் படகிலே பயணம் செய்கிறது போல இருக்கிறது. துடுப்பில்லாமல் கடலிலே படகிலே பயணம் செய்ய முடியுமா? எந்த திசைக்கு போக முடியும்? எப்போது அந்த படகு முன்னேற முடியும்? இன்றைக்கி நாம் கிறிஸ்தவர்கள் என்று படகிலே பயணிக்கிறோம், ஆனால் துடுப்பு இல்லை. தவற விட்டு போயிட்டோம். கடவுள் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு துடுப்பாக தருகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏமாற்றம், விரக்தி, நடைப்பண அனுபவங்கள், தோல்விகள், இதையெல்லாம் கடந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உலக பிரகாரமான அரசியல் விடுதலை அல்ல, நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்வின் ஆன்மீக விடுதலைக்காக அவர் மரணம் அடைந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். ஆகவே நம்முடைய பார்வை, பறந்து விரிந்த பார்வை, அதிலே என் வாழ்விலே இயேசு எனக்காக என்கிற எண்ணம், புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பொழுது நாம் கிறிஸ்துவை குறித்து தெளிவு பெறுகிறோம். சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்கிறது, கடவுளுடைய வார்த்தைகள் அவருடைய கண்களை தெளிவாக்குகிறது. கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு ஜீவன், பலன், சுகம் எல்லாம் நமக்கு. அந்த கடவுளுடைய வார்த்தையில் நாம் நம்பி உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்த தெளிவை நாம் பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார், அவர் இன்றும் ஜெபிக்கிறார், அவருடைய வாழ்க்கையில் எனக்கு போதுமானவர் என்கிற நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது, அந்த நம்பிக்கை நம்முடைய எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே மாற்றம் வர வேண்டும். சீஷர்கள் சொல்லுகிறார் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அவர் இஸ்ரவேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் நம்பினோம், ஆனால் சம்பவித்தவைகள் எல்லாம் எங்கள் நம்பிக்கைக்கு நேர் மாறாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளங்களிலே பேசுகிறார். அவர் சொல்ற வசனத்தை கேட்கிற பொழுது உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நம்மோடு இருதயத்தில் பேசுகிற ஆண்டுடைய வார்த்தைகள் நம்முடைய சிந்தனைகளிலே, எண்ணங்களிலே அது மாற்றத்தை தருகிறது. நாம் காண்கிற கிறிஸ்து அல்ல உண்மையான யதார்த்தமான கிறிஸ்து. இன்றைக்கு ஆசீர்வாதங்களை நம்பி வாழுகிற கிறிஸ்தவர்களாக நாம் ஏமாந்து போகாதபடி, நம்முடைய வாழ்க்கையிலே வசதி வாய்ப்புகள், பணம், வேலை வாய்ப்பு, கார், பெங்களா, இதற்காக கிறிஸ்துவை தேடுகிற மக்களாக எவ்வளவு கீழ்த்தரமான எண்ணங்கள், சீப்பாக நாம் கிறிஸ்துவை நாம் மதிப்பிடுகிறோம். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகளிலே மாற்றம் பெற வேண்டும். கிறிஸ்து அதற்காகவா தம்முடைய ஜீவனை கொடுத்தார்? இல்லவே இல்லை, என்னை அவர் சொந்தமாக்கிக் கொள்வதற்காக. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின சிந்தை, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 தொடங்கிய வசனங்களில் சொல்ல, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது. அவர் தன்னை வெறுமையாக்கி கடவுளுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்தது போல நம்முடைய வாழ்விலும் சிந்தைகளிலே, எண்ணங்களிலே மாற்றம் வரும். நாம் முழுமையாய் கடவுளை சார்ந்து வாழ்வோம். கடவுளை முழுமையாய் பற்றி கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அவைதான் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களை நிறைவு செய்கிற பொழுது, எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் நினைவுகளையும் சிந்தனைகளையும் ஆட்கொள்ள கடவுகிறது சார். நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எப்பொழுதும் நம்மை தவறாய் வழிநடத்தும். ஆனால் ஆண்டவர் தருகிற நம்முடைய புத்திக்கு, நம்முடைய அறிவுக்கு மேலான அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் நம்மை சரியான பாதையிலே வழிநடத்தும். கடைசியாக ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, தெளிவு பெற்ற நாம், சிந்தனையிலே மாற்றம் பெற்ற நாம் நம்முடைய செயலிலே வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய செயல் அது உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியுள்ளதாக அமைய வேண்டும். முகவாட்டங்களை நாம் களைந்து விடுவோம்.
அப்படி சொல்ல உபவாசத்துக்கு நீங்கள் மற்றவர்களைப் போல முகம் வாடலாக இருந்து நீங்கள் உங்கள் பக்தியை வெளிப்படுத்துகிறீர்கள். அது கபடமான வேடம், அதல்ல. அப்படி சொல்ல நீங்கள் உற்சாகத்தோடு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், இங்கே நம்பிக்கையோடு கடவுளுடைய வாழ்வை, கடவுளுடைய நாமத்தை வகைப்படுத்த நம்முடைய செயல்களிலே மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசுவை குறித்து பறைசாற்றுவோம். பயப்பட வேண்டாம், தைரியமாய் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார், இன்னும் ஜீவிக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், உன்னையும் சந்திப்பார் என்ற வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை தைரியமாய் நாம் பகிர்ந்து கொள்வோம். வேத வசனம் நமக்கு நம்பிக்கை தர, அந்த வசனம் மற்றவருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை தரும் என்று நம்பி நம்முடைய எண்ணங்கள், வாழ்வுகளிலெல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம். அழகாக ஏசாயா 55:13 சொல்லுகிற பொழுது, அப்பொழுது முச்செடிக்கு பதிலாக தேவதாரு, கரிஞ்சற்கு படியாக, எப்படிப்பட்ட மாற்றம் பாருங்கள், எதிர்மறையான மாற்றம். வனாந்தரங்கள் எல்லாம் அது பாலைவனம் சோலைவனமாக மாறும், கடினமான உள்ளங்கள் எல்லாம் மென்மையான இருதயங்களாக மாறும். இப்படிப்பட்ட ஒரு மாற்றம், எதிர்மறையான மாற்றத்தை கடவுள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கிறிஸ்து வழியாக நமக்கு தருகிறார். அந்த ஒரு மாற்றம்தான் கிறிஸ்துவை நாம் அடையாளப்படுத்துகிற மக்களாக இருக்கிறோம். அதை உணர்ந்து இந்த உயிர்த்தெழுதல் அனுபவத்தில் என் வாழ்வினூடாக கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க துயாவியானவர் இது வசனங்கள் வழியாக நம்ம ஊருக்குள்ளும் கிரியை செய்வராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். நாம் 124வது பாடலை பாடுவோம். ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, அறிவற்றவர்களாய் கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்ப மனமற்றவர்களாய் இராதபடி ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை நம்பிக்கையிலே தெளிவுபடுத்துகிறதற்காக, எங்கள் சிந்தனைகளிலே மாற்றம் தந்ததற்காக, எங்கள் செயல்களிலே உம்மை வெளிப்படுத்துகிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்வு உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாய் கிறிஸ்துவின் பேரன்பை பறைசாற்றுகிறதாய் அமைய ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாய் வழிநடத்தும். இந்த காலை வேளையிலும் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் கண்ணோக்கிப்பார். அவருடைய வாழ்வு, குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள் அனைவரையும்
ஆசீர்வதியும். பலகீனங்களோடு இருக்கிற மக்களை சந்தி பலப்படுத்தும். வயோதிக பெற்றோர்கள் அவருடைய முதுமையின் அனுபவங்களை ஆண்டவர் மாற்றி கடவுள் துணையாக இருந்து அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை குடும்பங்களை பிள்ளைகள் வழியாய் தாரும். ஆண்டவரை வெளி நாடுகளில் தூர இடங்களில் இருக்கிற குடும்பங்கள் உறவுகள் அனைவரையும் ஆசீர்வதியும். வளைகுடா பகுதியில் ஏற்படுகிற போர் பதற்றங்கள் எல்லாம் மாறி அமைதி நிலவ அருள் தாரும். எங்கள் குடும்பங்களில் இழப்புகளை சந்தித்து வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் தாரும். நன்மைகளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற காலங்களில் நன்மைகளை தாரும். வாலிப பிள்ளைகளை கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். படிக்கிற குழந்தைகள் அவருடைய கல்வி வாழ்வுகளிலே நிற்குடையிறோம். கை குழந்தைகளை ஆசீர்வதியும். கடுமையான வெப்பம் உஷ்ணம் இது நிமித்தமாய் வரக்கூடிய நோய்களிலிருந்தெல்லாம் எங்களை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல காலச்சூழல்களை, நல்ல மழையை, இயற்கையின் வளங்களை ஆண்டவர் பூமி குளிரத்தக்கதாய் கத்தர் நன்மைகளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் திருப்படை ஊழியங்களையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கத்தர் கண்ணோக்கிப்பார். இன்றும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்ற திருமண தினங்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷத்து நாளை கருதுகிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதியும். வருடம் முழுவதும் நன்மைகளை பகிர்ந்து தாரும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை சார்ந்த திரு சந்திரசேகரன், திருமதி ஜோசபின் சுஜா அவருடைய மகன் ஈனோக் ரெபினுக்காக ஜபிக்கிறோம். இன்றைக்கு திருமண வாழ்வில் இணைய இருக்கிற அருமையான மணமகனை கத்தர் நீர் கண்ணோக்கி பாரும். கத்தர் அருமையான பெற்றோருடைய ஜபங்களை கேட்டு கடவுள் தருகிற நல் வாழ்வுக்காக உமக்கு நன்றி. அருமையான மகனும் ஆரம்பிக்கப் போகிற குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமைய அருள் தாரும். அன்பு பிள்ளைக்காய் கத்தர் நீர் நிச்சயத்தை நியமித்திருக்கிற அன்பு பிள்ளை ஜஷிதா குயினுக்காகவும் அவருடைய பெற்றோர் குடும்பத்தாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் பிள்ளையையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வளம் நன்மை நிறைந்த வாழ்வை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். திருமண நிகழ்வுகள் அனைத்தையும், பயணங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றையும் கத்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். கத்தர் தாமே எங்கள் குடும்பங்களிலும் பிள்ளைகளுக்கு குடும்ப உறவுகளை தந்து சந்ததிகளை தந்து ஆண்டவரே குடும்பங்கள் தழைக்க நீர் அருள் தாரும். எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் எல்லோரும் உம்மால் வளம் பெற்று வாழ்வதற்கு நீர் கிருபை தாரும். இதனாலே கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். குறைகளை பொறுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்த பிரபலத்திலே செய்யப்படுவது போல உங்களை செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாடங்களுக்கு மணி எங்களை சோதனைக்கு பொறுப்பு நாமத்தையும் பிடித்துக் கொள்ளும். காட்சி வல்லமை மகிமை என்னதேக்கும் விளை, ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்யம் வழிநடத்தும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்னும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.